ஒரு அடர்ந்த காட்டுல சின்ன சின்னதா நிறைய குரங்குகள் வாழ்ந்துச்சு. அந்த குரங்குகள்ல அப்பாவியான குட்டி குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. அதோட பேரு சின்னு. சின்னுக்கு மரத்துல இருந்து மரத்துக்கு தாவுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்பவும் புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்படும். ஒரு நாள் சின்னு உயரமான மரத்து உச்சியில உட்கார்ந்து சுத்தி பார்த்துச்சு. அப்போ ஒரு காட்டு யானை மெதுவா நடந்து வந்துச்சு. யானையோட தும்பிக்கையில ஒரு பெரிய வாழைப்பழம் இருந்துச்சு. யானை அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டதும் தோலை தூக்கி எரிஞ்சிச்சு. சின்னுக்கு யானைய பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யானை ரொம்ப பெருசா இருந்தாலும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சின்னு யானைய பின்தொடர்ந்து போச்சு. யானை ஒரு அழகான ஆத்துக்கு வந்துச்சு. அந்த ஆத்துல தண்ணி ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. யானை ஆத்துல குளிச்சுச்சு. சின்னுவும் ஆத்துல குளிச்சு விளையாடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்துச்சு. மரங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுச்சு. மின்னல் வெட்டி இடி இடிச்சுச்சு. சின்னுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மரத்தை கெட்டியா பிடிச்சுச்சு. ஆனா யானை ரொம்ப தைரியமா நின்னுச்சு. யானை சின்னுவ தன்னோட பக்கத்துல வர சொல்லி தன்னோட கால் அடியில பத்திரமா மறைச்சு வச்சுச்சு. புயல் முடிஞ்சதும் வானும் தெளிவா இருந்துச்சு. சின்னு யானைக்கு ரொம்ப நன்றி சொல்லுச்சு. யானை அமைதியா சின்னுவ பார்த்து சிரிச்சுச்சு. அன்னையில இருந்து சின்னுவும் யானையும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. சின்னு யானை கிட்ட இருந்து தைரியம், அமைதி போன்ற பல நல்ல விஷயங்களை கத்துக்குச்சு. யானையும் சின்னுவ தன்னோட குட்டி நண்பனா பாத்துக்குச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, உருவம் முக்கியம் இல்ல, நல்ல மனசுதான் முக்கியம்.